இப்போ வந்து இது லாபம் இருக்குங்களாங்கண்ணா? லாபம்லாம் இருக்குதுங்கண்ணே. லாபம் இருக்குது. வெள்ளாட்டு செம்பில் எது வந்தாலும் செம்பிலியாட்டுலையும் ஆகுது. லாபம் இருக்குது. 15 ஆடு மேய்ச்சா வருஷம் 50,000 இருக்குது. 50,000 அதுதான் 50,000 15 ஆட்டில் மேய்ச்சே இருக்குது. 15 ஆடு மேய்ச்சா வருஷம் 60,000. சரிங்கண்ணா. இப்போ வந்து இது மட்டும்தான் தொழில், வேறு எதுவும் பண்ணுறீங்களாங்கண்ணா? இதுதான் தொழில். இதான் தொழில். ஒன்று ஆடோட மட்டும் காட்டில் இருக்கிற வேலை பண்ணிட்டு வருவோம். காட்டில் இருக்கிற வேலையை 10 மணிக்கு மட்டும் காட்டில் இருக்கிற வேலை பண்ணிட்டு 10 மணிக்கு மட்டும் தான் தோணுவேன். சரிண்ணா. காட்டில் என்னென்ன போட்டிருக்கீங்க? பருத்தி இருக்குது. மேலே இருக்கிற அங்கே பருத்திக்குது. நம்ம பருத்தி அப்படிங்களா? அந்த பருத்தி அந்த பாலமரம் இருக்குதுல்ல, நம்ம கடுத்தான். சரிங்கண்ணா. சரி, அதை முன்னாடி பார்த்தேங்க. அந்த பாலமரம் அந்த பருத்தினா நம்மளுக்கு தான். சரிங்கண்ணா. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வேறு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது புதுசாக ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு, ஆடு மாடு மேய்க்க வாங்கி புதுசாக மேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாங்கி ஆசைப்பட்டா மேய்க்கலாம். சில மேய்க்க மாட்டேங்குது. மேய்க்க மாட்டேங்குது. நோவாத சம்பாதனை எப்படி கரெக்டுங்க. நாட்டில் நோவாத வேலை எதுக்கு ஆடு மேய்க்கணுங்கிறாங்க. ஆடு மேய்க்கணுன்றாங்க. என்னன்னா எத்தனை பேர் ஒரு 30-40 பேர் ஆடு மேய்ச்சாங்கன்னு எல்லாமே வித்துட்டாங்க. எல்லாமே ஆடு மேய்க்க முடியல, வித்துட்டாங்க. நான் தான் அந்த ஆடு தடி போடாத வச்சிருக்கேன். ஆமாம். சரிங்கண்ணா. நான் தான் அந்த ஆடு தடி போடாத. சரிங்கண்ணா. இந்த கொடாப்பு இருக்குல்ல, பட்டிங்களா? பட்டி பல் போட்டுக்கிறேன். 10 படல் போட்டிருக்கீங்க. நம்ம டெய்லி வந்து படலை மாற்றணுமா? தினம் பட்டி தூக்கும். காலையில் பட்டி தூக்கணும். அது வந்து இந்த புழக்கையெல்லாம் அள்ளி போடணுமா? இல்லை, காட்டில் விட்டுருவோம். காட்டிலே விட்டுட்டு நம்ம பட்டி வச்சு வெள்ளாம் பண்ணும்போது ஆரியமா பருத்தியா தக்காளியா சரிங்கண்ணா செடி சத்தை போட்டுக்கலாம். சரிங்கண்ணா. அந்த எரு வந்து செடி சத்தை போட்டுக்கலாம். தினம் பட்டி ஊற்றணும். அது மறுநாள் சாணி மாட்டு சாணி ஊதுருவோம். அது கூடயே. ஆமாம். ஆனால் இந்த பட்டி மாத்துறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை, காலையில் சந்தை கொண்டி கட்டை இருக்குது, இது இருக்குது, ஊனி இருக்குது. இருக்கு. சந்தாவை தூட்டா தூக்கி வச்சு சந்தை கட்டுற வேலை தான். சரிங்கண்ணா. அப்போ அந்த நேரத்தில் ஆடு வளைக்கணுமா? இல்லை, நின்றுக்கும். அது ஆரோ ஒரு ஆள் வளைச்சாலும் வளைக்கலாம், நின்று போட்டுக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ தண்ணி வந்து எத்தனை காலையிலேயே தண்ணி வச்சிருமா? தாலி தண்ணி இப்போ போய் காட்டணும். காலையில் திறந்து டோட்டியான குடிக்காது. மேஞ்சி போய் தான் குடிக்கும். இப்போ மேஞ்சி விட்டு காலை நேரத்தில் குடிக்காதுங்க தண்ணி. ஏதோ 1-2 குடிக்கும். சரி, இதுக்கு வெள்ளாட்டு தலை கட்டுறீங்களா? கட்டுறது தலை இது கட்டுறது இல்லை. கண்டு போய் கொண்டு வந்து கட்டுறது. தலைதாம்பு கட்டினா செம்பிளாடுங்க வெள்ளாடுங்க கட்டுறதில்ல கண்ணு. ஆனால் இப்போ இது வந்து ரெண்டும் ஒட்டுக்காக தான் அடைக்கிறீங்களா? எல்லாம் ஒன்றா ஒரே தலைப்படுத்து. அப்போ இது இடிக்கிறது இல்லைங்களா? சண்டை போடாது, ஒரே தலைப்படுத்துக்கும். ஒரு குட்டி வாங்கினேன். வாங்கி ஒரு 7 வருஷம் ஆகுது. அதுலேயும் உருப்பிடியாச்சு. சரிங்க. அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன். அப்படி போன வருஷம் ஒரு 4 ஆடு வித்து விட்டது இல்லையா? வெள்ளாட்டை வயசாகி போச்சுன்னு வித்துவிட்டேன். அப்புறம் இப்போ கூட ஒரு 3 விளையாட்டு குட்டி கொடுத்துட்டேன். அப்படிங்களா? 4 கொடுத்துட்டேன். 2 கடா குட்டி 10,000க்கு 5,000 2 பொட்டை குட்டி. சரிங்க. 8,000க்கெல்லாம் வித்துவிட்டேன். சரிங்க. இப்போ கோடாப்பில் இன்னும் 3 குட்டி இருக்குது. 3 குட்டி இருக்குது. 4 குட்டி இருக்கு. 4 3 பொட்டை ஒரு கடா குட்டி. சரிங்க. சரிங்கண்ணா. ஒரு ஆட்டுக்கு ஒன்று தான் தலைச்சம் இருக்கு. தலைச்ச மரக்கில் ஒரு ஆட்டுக்கு ஒரு குட்டி போடுதுங்க. இந்த கடாயை அந்த நடுவுக்கு ஆடு. ஆமாம். குட்டி அந்த கடாய். அப்படிங்களா? சரி. கடாய் வந்து இதுக்கு ஆட்டுக்கு வச்சிருக்கீங்களா? சாமிக்கு வெட்டணும். சாமிக்கு விட்டுருக்கீங்களா? எந்த சாமிக்குங்கண்ணா? அங்கே அந்த பாலமாக இருக்குது. ஆமாம். அதுக்கு. சரிங்க. சரிங்கண்ணா. இப்போ 12 மணிக்கு வீட்டுக்கு போடணும். திரும்பி 12 ஆச்சுக்கு மேலே போகிறோம். ஆடு பிடிச்சிக்கிச்சு தடம் முடிக்கிதாட்டுருக்குது. போய் தண்ணி கட்டி அடைச்சி விட்டு நம்ம களைக்குடி வெட்டி வச்சுட்டு சரிங்க. போய் தண்ணி வச்சுட்டு சாப்பிட்ற வேலை 4 மணிக்கு தான். மறுபடியும் 4 மணிக்கு மறுபடியும் ஓட்டணுங்க. சரிண்ணா. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியெல்லாம் ஏதோ பண்டிகைலாம் போகிறோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? இல்லை, என்னத்தான் போகிறோம் நம்ம. இல்லை, கல்யாணம் அது மாதிரி இருந்தால் நம்ம ஆட்டை வச்சுட்டு போக முடியாது. இல்லை, அப்படின்னா போகிறதுலக்கன்னு எங்கேயுமே இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறீங்க போயிடுவாங்க. சரிங்க. ஏதோ ஒரு கோயில் குளம்னா பக்கமாக போகிறதா இல்லைன்னா இல்லை, அந்த ஆடை வச்சுக்கிட்டு அது ஒன்று இருக்குது. சரிங்கண்ணா. சரி, ஓகே. நம்ம நன்றிங்கண்ணா. நம்ம வந்து அந்த பருத்தி பற்றி நம்ம வரேங்கண்ணா. பருத்தி பற்றி கேட்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா